வணக்கம். நம்ம உடம்புக்குள்ள ஒரு சூப்பரான டெலிவரி சர்வீஸ் இல்லனா ஒரு போஸ்டல் சர்வீஸ் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களை உயிரோட வச்சுக்க இந்த சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வாங்க இந்த அமேசிங் சூப்பர் ஹைவே சிஸ்டம் பத்தி நாம இப்போ விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு கேள்வி. நம்ம உடம்புல கோடிக்கணக்கில் செல்கள் இருக்கு இல்லையா? அது ஒவ்வொன்றுக்கும் தினமும் சாப்பாடு வேணும், ஆக்சிஜன் வேணும், அப்புறம் அங்க உருவாகிற வேஸ்ட், அதாவது குப்பையெல்லாம் வெளியே போகணும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் நம்மளோட முழு சர்க்குலேட்டரி சிஸ்டம். வாங்க இந்த பெரிய வேலையை நம்ம பாடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல இந்த சூப்பர் ஹைவே சிஸ்டம் எதுக்கு தேவைன்னு அதோட நோக்கத்தை பார்க்க போறோம். அப்புறம் இதுல என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, நம்மளோட பம்ப் அதாவது இதயம் எப்படி வேலை செய்யுது, அதுல ஓடுற ரத்தம்னா என்ன, கடைசியா இந்த சிஸ்டம்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள வந்தாச்சு. இந்த சிஸ்டத்தோட மிஷன் என்ன? எதுக்காக நம்ம உடம்புக்கு இப்படி ஒரு சூப்பர் ஹைவே தேவை? நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே ஒரு குடிமகன் மாதிரி. அந்த கோடிக்கணக்கான செல் குடிமக்களுக்கு சப்ளை பண்றதா இதோட முக்கியமான வேலை. சுழற்சி அதாவது சர்க்குலேஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு டிரான்ஸ்போர்ட் வேலை. ஊட்டச்சத்து, ஆக்சிஜன், ஹார்மோன் மாதிரி நல்ல விஷயங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதும், கரியமில வாயு மாதிரி கெட்ட விஷயங்களை அதாவது கழிவுகளை வெளியே கொண்டு வர்றதும் தான் இதோட வேலை. நம்ம உடம்புல இந்த வேலையை செய்யற ஆள் யாரு? நம்ம ரத்தம் தான். இந்த சிஸ்டத்தோட முக்கியமான வேலைகளை பாருங்க. இது ஒரு சூப்பர் டெலிவரி சர்வீஸ் மாதிரி. ஊட்டச்சத்து, ஆக்சிஜன் எல்லாம் டெலிவரி பண்ணும். அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு மாதிரி வேஸ்ட் எல்லாம் பிக்கப் பண்ணிக்கும். ஹார்மோன்கிற மெசேஜ் எல்லாம் டெலிவரி பண்ணும். வெளியிருந்து வர்ற நோய் கிருமிகளுக்கு எதிராக சண்டை போடுற நம்ம பாடி சோல்ஜர்ஸையும் இதுதான் கூட்டிட்டு போகும். கடைசியா நம்ம பாடி ஹீட்டை எல்லா இடத்துக்கும் சமமா பரப்பி நம்மள கதகதப்பா வச்சுக்கும். சரி, எல்லா உயிரினங்களுக்கும் இந்த சிஸ்டம் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா இல்ல. இதுல ரெண்டு முக்கியமான டிசைன் இருக்கு. ஒன்னு திறந்த அமைப்பு, இன்னொன்னு மூடிய அமைப்பு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஒப்பீடு. திறந்த அமைப்பு அதாவது ஓபன் சிஸ்டம்னா கரப்பாம்பூச்சி மாதிரி உயிரினங்கள்ல இருக்கும். இதுல இரத்தம் பைப்ல எல்லாம் போகாது, நேரா உடம்புக்குள்ள ஒரு குளம் மாதிரி தேங்கி நிற்கும். இது ஒரு ஸ்பிரிங்க்லர் வச்சு தோட்டம் முழுக்க தண்ணி தெளிக்கிற மாதிரி. பிரஷர் கம்மியா இருக்கும், திறமையும் கம்மி. ஆனா மூடிய அமைப்பு அதாவது க்ளோஸ்ட் சிஸ்டம் நம்ம மாதிரி உயிரினங்கள்ல இருக்கும். இதுல இரத்தம் பைப் மாதிரி இருக்கிற தமனிகள், சிரைகள் வழியா போகும். இது ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியா பைப் போட்டு தண்ணி பாய்ச்சற மாதிரி ரொம்ப துல்லியமா அதிக பிரஷர்ல வேலை நடக்கும். அதனால இது ரொம்ப எஃபிஷியன்ட். இந்த படத்துல பாருங்க, இது ஒரு கரப்பாம்பூச்சியோட சர்க்குலேட்டரி சிஸ்டம். இங்க பாருங்க, ரத்தம் அதாவது ஹீமோலிம்ஃப் உடம்புக்குள்ள நேரடியாவே நிரம்பி இருக்கு. அதுக்குன்னு தனியா குழாயெல்லாம் கிடையாது. நம்மளோட சிஸ்டத்துக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? இப்போ நம்ம சிஸ்டத்துக்கு வருவோம். நம்மளோட மூடிய அமைப்புக்கு ஒரு பவர்ஃபுல்லான பம்ப் வேணும் இல்லையா? அதுதான் நம்ம இதயம். நம்ம சூப்பர் ஹைவேயோட சென்ட்ரல் பம்பிங் ஸ்டேஷன் இதுதான். ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம வேலை செய்யற ஒரு சூப்பர் இன்ஜின். நம்ம இதயம் நம்மளோட கைமுட்டி அளவு தான் இருக்கும். ஆனா இதுல மொத்தம் 4 அறைகள் இருக்கு. மேல இருக்கிற 2 சின்ன அறைகளுக்கு பேரு ஆரிக்கல்ஸ் அதாவது ஏட்ரியா. கீழே இருக்கிற 2 பெரிய அறைகளுக்கு பேரு வென்ட்ரிகல்ஸ். ஆரிக்கல்ஸ் ரத்தத்தை ரிசீவ் பண்ணும், வென்ட்ரிகல்ஸ் ரத்தத்தை உடம்பு முழுக்க பம்ப் பண்ணும். அதனால தான் வென்ட்ரிகல்ஸோட சுவர்கள் ரொம்ப தடிமனா மஸ்குலரா இருக்கு. நம்ம இதய துடிப்பு அந்த லப் டப் சத்தம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிஸ்டோல்னா சுருங்குறது, டயஸ்டோல்னா விரியறது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ஆரிக்கல் சுருங்கி ரத்தத்தை வென்ட்ரிகல்ஸ்க்கு தள்ளும். அப்போ ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்கள் டொக்குன்னு மூடும்போது வர சத்தம் தான் லப். அதுக்கப்புறம் வென்ட்ரிகல் சுருங்கி ரத்தத்தை உடம்புக்கும் நுரையீரலுக்கும் பம்ப் பண்ணும். ரத்தம் வெளியே போனதும் செமிலுனார் வால்கள் மூடும்போது வர சத்தம் தான் டப். சோ இந்த லப் டப் சத்தம் இதய வால்வுகள் மூடுறதால தான் வருது. சரி, இதயம் எப்படி இவ்ளோ கரெக்டா ஒரு ரிதமோட துடிக்குது? அதுக்கு காரணம் இந்த எஸ்ஐ நோடு தான். இது நம்ம வலது ஆரிக்கில் இருக்கிற ஒரு சின்ன தசை. இதுதான் நம்ம இதயத்துக்கான ஒரு கரண்ட் ஜெனரேட்டர் மாதிரி. இதுதான் ஒவ்வொரு துடிப்புக்கும் ஒரு சின்ன எலக்ட்ரிக் சிக்னல் கொடுத்து இதயத்தை சீரா துடிக்க வைக்குது. அதனால தான் இதை இதயத்தோட இயற்கையான பேஸ் மேக்கர்னு சொல்றோம். ஓகே, பம்பை பத்தி பார்த்தாச்சு. இப்போ அந்த பம்ப் எதை பம்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம சூப்பர் ஹைவேல ஓடுற டெலிவரி ட்ரக்ஸ் தான் நம்ம ரத்தம். இந்த திரவம் தான் எல்லா முக்கியமான பொருட்களையும் உடம்பு முழுக்க கொண்டு போகுது. நம்ம ரத்தத்தை ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்து பிரிச்சு பார்த்தா அதுல பாதிக்கு மேல, அதாவது சுமார் 55% பிளாஸ்மாங்கிற ஒரு மஞ்சள் நிற திரவம் தான் இருக்கும். இதுதான் ரத்தத்தோட லிக்விட் பார்ட். மீதி 45% தான் சிவப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள், பிளேட்லெட்டுகள் மாதிரியான திடப்பொருட்கள். இந்த 45% திடப்பொருளுக்குள்ள ஒரு பெரிய படையே இருக்கு. அதுல முதல் ஆள் ஆர்பிசி
அதாவது சிவப்பு ரத்த அணுக்கள். இவங்க தான் நம்ம உடம்போட ஆக்சிஜன் கேரியர்கள். அடுத்து WBC, அதாவது வெள்ளை ரத்த அணுக்கள். இவங்க நம்ம உடம்போட சிப்பாய்கள், நோய் வந்தா சண்டை போடுவாங்க. கடைசியா பிளேட்லெட்கள். இவங்க நம்மளோட ரிப்பேர் டீம். எங்கேயாவது காயம் பட்டா உடனே வந்து ரத்தத்தை உறைய வச்சு சரி பண்ணுவாங்க. இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான எக்ஸாம் டிப். நம்ம ரத்தத்துல 4 குரூப் இருக்கு இல்லையா? அது எதனாலனா நம்ம சிவப்பு அணுக்கள் மேல ஆன்டிஜன் ஒரு புரோட்டீன் இருக்கும். இது ஏவா இருந்தா ஏ குரூப், பியா இருந்தா பி குரூப், ரெண்டுமே இருந்தா ஏபி குரூப், எதுவுமே இல்லனா ஓ குரூப். ஓ குரூப் கிட்ட எந்த ஆன்டிஜனும் இல்லாதனால அவங்க யாருக்கு வேணும்னாலும் ரத்தம் கொடுக்கலாம். அதனால அவங்க யூனிவர்சல் டோனர். அதே மாதிரி ஏபி குரூப் கிட்ட 2 ஆன்டிஜனும் இருக்கிறதால அவங்க யார்கிட்ட இருந்து வேணாலும் ரத்தத்தை வாங்கிக்கலாம். அதனால அவங்க யூனிவர்சல் ரெசிபியன்ட். இது பரீட்சைக்கு ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்லைடு நம்ம உடம்போட டபுள் சர்க்குலேஷனை ரொம்ப அழகா காட்டுது. பாருங்க, இதயத்திலிருந்து ரத்தம் பெரிய தமனிகள், அதாவது ஆர்டரிஸ் வழியா ஹைவேல போற மாதிரி வருது. அப்புறம் சின்ன சின்ன நுண்குழாய்களா, அதாவது கேபிலரிஸா பிரிஞ்சு ஒவ்வொரு செல்லுக்கும் லாஸ்ட் மைல் டெலிவரி பண்ணுது. அங்க ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வாங்கிக்கிட்டு சிரைகள், அதாவது வெயின்ஸ் வழியா மறுபடியும் இதயத்துக்கே திரும்புது. இப்படி ஒரு சுழற்சிக்கு 2 முறை ரத்தம் இதயத்துக்குள்ள வர்றதால தான் இதுக்கு டபுள் சர்க்குலேஷன் பேரு. நம்ம சூப்பாயவை எப்பவுமே நல்லா வேலை செய்யும்னு சொல்ல முடியாது இல்லையா? சில சமயம் அதுல டிராஃபிக் ஜாம் ஆகலாம், இல்ல ரோட் டேமேஜ் ஆகலாம். இப்போ நம்ம சுழற்சி அமைப்புல ஏற்படுற சில பொதுவான பிரச்சனைகளை பத்தி பார்க்கலாம். இரத்த அழுத்தம், அதாவது பிளட் பிரஷர். பிபினா என்ன? ரத்தம் நம்மளோட இரத்த குழாய்கள்ல ஓடும்போது அதோட சுவர்கள்ல ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதுதான் பிபி. டாக்டர் செக் பண்ணும்போது 120/75 அப்படின்னு சொல்றாங்களே, அதுல 120ங்கிறது சிஸ்டாலிக் பிரஷர், அதாவது இதயம் சுருங்கும் போது ஏற்படுற அழுத்தம். 75ங்கிறது டயஸ்டாலிக் பிரஷர், அதாவது இதயம் ரிலாக்ஸ்டா இருக்கும்போது ஏற்படுற அழுத்தம். இதை அளக்கிற கருவிக்கு பேரு ஸ்பிக்மோமேனோமீட்டர். இந்த சிஸ்டம்ல வர்ற 3 முக்கியமான பிரச்சனைகள் இதோ. ஹைப்பர் டென்ஷன்னா நம்ம பைப்லைன்ல பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதரோஸ்க்ளீரோசிஸ்னா பைப் உள்ள கொழுப்பு படிஞ்சு அடைப்பு ஏற்படுறது. ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ்னா காலப்போக்குல அந்த பைப் சுவரே கடினமாகி அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியை இழந்துடுறது. இது 3 முக்கியமான கோளாறுகள். இசிஜிங்கிறது இதயத்தோட ஹெல்த்தை செக் பண்ற ஒரு முக்கியமான டெஸ்ட். நம்ம இதயம் துடிக்கிறதுக்கு காரணம் ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் சிக்னல் தானே பார்த்தோம் இல்லையா? அந்த சிக்னல் சரியா போகுதா, இதயத்தோட ரிதம் கரெக்டா இருக்கான்னு ஒரு கிராஃப் மாதிரி போட்டு காட்டுறது தான் இசிஜி. இதை வச்சு மருத்துவர்களால இதயத்துல இருக்கிற பிரச்சனைகளை சுலபமா கண்டுபிடிக்க முடியும். சரி, இவ்ளோ நேரம் நம்ம உடலோட இந்த அற்புதமான சிக்கலான தபால் சேவை, இந்த சூப்பர் ஹைவே சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த சூப்பர் ஹைவேய பல வருஷங்களுக்கு எந்த டிராஃபிக் ஜாமும் இல்லாம சீரா இயங்க வைக்க இன்னைக்கு நீங்க என்ன ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சா? டென்ஷன் எல்லாம் வேணாம். இன்னைக்கு நம்ம சர்க்குலேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ், அதாவது உடல் திரவங்களின் சுற்றோட்டம் பாடத்தை ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ண போறோம். உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எல்லா இன்டெக்ஸ்ட் கேள்விகளுக்கும் பதில் பார்த்து இந்த சாப்டரை மொத்தமா கரைச்சு குடிச்சிடலாம். ரெடியா? சரி, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம நேரடிய விஷயத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு நம்மளோட பிளான் இதுதான். முதல்ல இதயம் மற்றும் சுற்றோட்டத்தோட அடிப்படைகள், அப்புறம் இரத்தம் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் அது சம்பந்தமான கோளாறுகள், கடைசியா ஒரு சூப்பர் குவிக் ரிவிஷன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம முதல் பகுதியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இதயம் மற்றும் சுற்றோட்ட மண்டலத்தோட பேசிக்ஸ். சொல்லப்போனா இதுதான் இந்த முழு பாடத்தோட அஸ்திவாரமே. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா? இது உங்க பாடப்புத்தகத்துல இருக்கிற அதே கேள்விகள் தான். இது எல்லாத்துக்கும் நாம இப்போ வரிசையா பதில் கண்டுபிடிக்க போறோம். இதோ நம்மளோட முதல் கேள்வி. இது ரொம்ப முக்கியமான, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற ஒரு கேள்வி. திறந்த மற்றும் மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் பத்தினது. அப்போ இதுல சிம்பிளான வித்தியாசம் என்னன்னா, இரத்த குழாய்கள் இருக்கா இல்லையாங்கிறது தான். திறந்த வகை மண்டலத்துல ரத்தம் ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்துன மாதிரி ஹீமோசில் அப்படிங்கிற உடற்குழி முழுக்க அப்படியே பரவி இருக்கும். இது கொஞ்சம் ஸ்லோவான சிஸ்டம். ஆனா மூடிய வகை மண்டலத்துல நம்ம வீட்ல பைப்புல தண்ணி போற மாதிரி ரத்தம் தமனிகள் சிரைகள்னு இரத்த குழாய்களுக்குள்ள மட்டும் ஓடும். இதனால ரொம்ப வேகமாவும் அதிக அழுத்தத்திலையும் எல்லா உறுப்புகளுக்கும் போகும். அதனால இது ரொம்ப எஃபிஷியன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திறந்த வகைனா ஹீமோசீல் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். மூடிய வகைனா இரத்த நாளங்கள், அதாவது வெசல்ஸ்ங்கிற வார்த்தை முக்கியம். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். இது நம்ம இதயத்தோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பத்தினது. வால்வுகள் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த வால்வுகள் ஒரு ஒன் வே டிராஃபிக் போலீஸ் மாதிரி ரத்தம் தப்பான திசையில, அதாவது ரிவர்ஸ்ல போயிடாம பாத்துக்குது. இதை சுலபமா ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன டிப்ஸ். ட்ரை பிஃபோர் யூ பை. இதுல ட்ரை மானே ட்ரைகஸ்பிட் வலது பக்கத்துலயும், பை மானே பைகஸ்பிட் இடது பக்கத்துலயும் இருக்கு.
சிம்பிள். இது ஒரு குவிக் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி. உங்களுக்கு முக்கியமான டெக்னிக்கல் வார்த்தைகள் எல்லாம் தெரியுதான்னு செக் பண்றதுக்காக இந்த கேள்வி. இந்த டேபிள்ல இருக்கிற பதில்களை பாருங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம இதய துடிப்பு ஆரம்பிச்சு வைக்கிற எஸ்ஏ கணுல இருந்து உடம்புல இருக்கிற எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை கொண்டு போற குழாய்கள் வரைக்கும் ரத்தத்தோட முழு பயணத்தையும் இந்த பதில்கள் காட்டுது. உதாரணத்துக்கு, இந்த எஸ்ஏ கணு தான் நம்ம இதயத்தோட நேச்சுரல் பேஸ் மேக்கர். சூப்பர்! முதல் செக்ஷன் முடிச்சாச்சு. வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இப்ப நம்ம பார்க்க போறது அந்த திரவத்தை பத்தி தான், அதாவது நம்ம ரத்தம் பத்தி. மறுபடியும் பாடத்தோட அடுத்த பகுதிக்கான கேள்விகளை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். வாங்க இதுக்கெல்லாம் பதில் என்னன்னு ஒன்னொன்னா பாத்துடலாம். முதல் கேள்வி, ரத்தத்தோட கூறுகளை பத்தின இன்னொரு டெர்மினாலஜி செக். இதோ உங்களுக்கான பெர்ஃபெக்ட்டான ஒன் வேர்ட் பதில்கள். ஹீமோபாய்சிஸ்னா புது ரத்த செல்கள் உருவாகிற ப்ராசஸ். பிளாஸ்மால இருக்கிற புரோட்டீன்கள் ரத்தத்தோட சமநிலையை மெயின்டைன் பண்ணுது. பிளேட்லெட்ஸ் நமக்கு அடிபடும்போது இரத்தம் உறைஞ்சு பிளட் லாஸ் ஆகாம தடுக்குது. ஓகே, இப்போ சில ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேள்விகள். இதுல ரத்த மாற்றம், ரத்த அழுத்தம் பத்தியெல்லாம் கேக்குறாங்க. இந்த டேபிள்ல உங்களுக்கு தேவையான எல்லா சரியான பதில்களும் இருக்கு. இதுல நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஓ ரத்த வகை எல்லாருக்கும் இரத்தம் கொடுக்கலாம். அதனாலதான் அவங்கள யூனிவர்சல் டோனர்னு சொல்றோம். ஆனா பாவம், அவங்க ஓ வகை கிட்ட இருந்து மட்டும்தான் இரத்தத்தை வாங்க முடியும். அவ்வளவுதான், நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு. இதுல நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி சிஸ்டம், அப்புறம் சுற்றோட்ட மண்டலத்துல வர்ற நோய்களை பத்தி பார்க்க போறோம். இதோ பாருங்க, இதுதான் நம்ம தேர்ச்சி பெற வேண்டிய கடைசி செட் கேள்விகள். வாங்க இதையும் சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த முதல் 4 கேள்விகளுக்கான பதிலையும் நாம இங்க ஒன்னாவே பாத்துடலாம். நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்துல ஹீரோ யாருன்னா அது லிம்போசைட்ஸ் தான். அதுல டி செல்களை நேரா சண்டைக்கு போற சோல்ஜர்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. பி செல்களை அந்த சோல்ஜர்ஸ்க்கு ஆயுதம் செஞ்சு கொடுக்குற ஃபேக்டரி மாதிரி நினைச்சுக்கோங்க. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சரி, இறுதி கேள்வி. நம்ம உடம்புல இருக்கிற இந்த அருமையான சிஸ்டம்ல ஏதாவது கோளாறு வந்தா என்னாகும், அதை பத்தி தான் இந்த கேள்வி. நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான கோளாறுகள் இருக்கு. ஒன்னு ஹைப்பர்டென்ஷன், அதாவது உயர் ரத்த அழுத்தம். இன்னொன்னு ஆத்தெரோஸ்க்ளரோசிஸ், அதாவது தமனிகள்ல கொழுப்பு படிஞ்சு ரத்த குழாய் கெட்டியாகிடுறது. மிக அருமை. எல்லா கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு ஃபைனல் குவிக் ஃபயர் ரிவிஷன் பண்ணி எல்லா முக்கியமான வார்த்தைகளையும் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிய வச்சுக்கலாம். இந்த 5 விஷயத்தையும் மறக்கவே கூடாது. எஸ்ஏ நோட் தான் இதயத்தோட பேஸ் மேக்கர். தமனிகளையும் சிரைகளையும் இணைக்கிறது நுண்தந்துகிகள், அதாவது கேபிலரிஸ். இரத்த முறைய உதவுறது பிளேட்லெட்ஸ். பிபியா அளக்கிற கருவி ஸ்பிக்மோ மேனோமீட்டர். நம்மளோட இம்யூன் ஆர்மி தான் லிம்போசைட்ஸ். அத்தோட நம்ம எக்ஸாம் ரிவிஷன் முடிவுக்கு வருது. உங்களுக்கு தேவையான எல்லா பதில்களும் இப்போ தெரியும். ஆனா கடைசி கேள்வி இதுதான். நீங்க கத்துக்கிட்ட இந்த அறிவை எக்ஸாம்ல மட்டும் பயன்படுத்த போறீங்களா, இல்ல உங்க வாழ்க்கையிலயும் பயன்படுத்துவீங்களா? யோசிச்சு பாருங்க. நம்மளோட சாப்பாடு, எக்ஸசைஸ், டென்ஷன், இது எல்லாமே நம்ம படிச்ச இந்த சிஸ்டம்ஸை எப்படி பாதிக்குதுன்னு. இது பரீட்சைக்கான கேள்வி மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கான கேள்வியும் கூட. ஆல் தி பெஸ்ட்.